வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வெஞ்சன்ஸ். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். ஏற்கனவே டைட்டில் சொல்லியாச்சு, வெஞ்சன்ஸ். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தலாம். அபர்நதி இதுக்கு முன்னாடி தேன் ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. சில படங்கள்ல வந்து முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கதாநாயகிகள் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அபர்நதி, இளவரசு, ஜான் விஜய் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குன்னு கேட்டீங்கன்னா, 2042 சொல்லிட்டு ஏதோ போர் நடக்கிற மாதிரி ராக்கெட் எல்லாம் போகுது, ஏதோ வான்வெளி தாக்குதலாம் நடத்துற மாதிரி ஒரு இது காமிக்கிறாங்க. அப்புறம் பிளாஸ்பேக்ல கதை போகுது. 1985 வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேணி, இந்த அபர்நதி ஹீரோயினோட கேரக்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா வேணி. அப்போ ஒரு 3 பொண்ணுங்க பேரை சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க எச்எம் கூப்பிட்டாங்கன்னு கூப்பிடும்போது இந்த பொண்ணோட பேரை வந்து யாருக்கு டீச்சருக்கே தெரியல. வேணின்னு ஒரு பிள்ளைங்க படிக்குதா, ஏன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா படிச்சாதானே டீச்சருக்குலாம் கொஞ்சம் அறிமுகமாகும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் நினைச்சிருக்காரு போல. பட் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு கண்டிப்பா வந்து அப்போ ஒரு 10 பேர் படிக்கணும்னா எல்லாருடைய பேரும் தெரிஞ்சிருக்கும். பட் என்னன்னு தெரியல, வேணிங்கிற பேர் கூப்பிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுது. இந்த பொண்ணு நினைக்குது நம்மளுடைய பேர் வந்து டீச்சருக்கு ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அப்புறம் வந்து கூட இருக்கவங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம பேர் தெரியிற அளவுக்கு வளரணும்னா என்னப்பா செய்யணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்குது. அவர் சொல்றாரு, நீ 10வது படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதாவது மாநில அளவுல வந்தேன்னா உன்னை எல்லாருக்குமே தெரியும்னு. இந்த பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிச்சு மாநில அளவுல முதலிடம் வந்தோன்னா நிறைய பேர் பாராட்டுறாங்க. பேப்பர்ல போட்டோ எல்லாம் வருது. அது ஒரு 4 நாள் அந்த செய்தி மறைஞ்ச உடனே மறுபடியும் இந்த பொண்ணுக்கு ஒரு ஈகோ மாதிரி, ஒரு பிரச்சனை மாதிரி மனசுக்குள்ள தோணுது, நம்மளை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்ப +2ல மார்க் எடுக்கணும்னு அதே மாதிரி மார்க் எடுக்குது. ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய தகப்பனைய, இவர் வந்து வளர்ப்பு தகப்பன், அவங்களுடைய தகப்பன் வந்து வேற ஒருத்தர் சொல்லி இவர் ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. வளர்ப்பு தகப்பனைய கொன்னுட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணுது, படிச்சு கிடிச்சு கலெக்டர் ஆயிருது. கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரா போறாங்க. போனவங்க அந்த மாவட்டத்தில் தன்னுடைய பேர் தான் வரணும்னு சொல்லிட்டு டாஸ்மாக் பாரம் மூடுறது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி இவங்களுடைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாய்நாடுங்கிற இந்த மாநிலத்துக்கு வந்து தேர்தல் வரப்போகுது. அப்போ வந்து அங்க மத்தியில இருந்து ஒரு மத்திய அமைச்சர், டெல்லியில இருந்து மத்திய அமைச்சரா ஜான் விஜய் இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்புறம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட படிச்ச பையன் ஒருத்தன் பார் ஆரம்பிக்கிறக்கா வேணி ஹீரோயினை பாக்குறதுக்காக வர்றான். அவனுக்கு பார் ஆரம்பிச்சு கொடுத்தாங்களா இல்லையா, ஹீரோயின் யாராவது லவ் பண்ணாங்களா இல்லையா, இந்த அரசியல் சூழ்ச்சிகள்லாம் என்னாச்சு, இவங்க பேர் எந்த மாதிரியான அளவுல போய் ரீச் ஆச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த வெஞ்சன்ஸ் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெஞ்சன்ஸ் ஹீரோயின் இந்த அபர்நதி அவங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க. பட் கலெக்டர் கேரக்டருக்கு இவங்க பொருத்தமா இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை நல்லா இருக்கு, பாடல்கள் இசையும் ஓகேவா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா கதை நல்ல கதை, அதாவது தன்னுடைய பேரை வந்து நிலநாட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்கிறாங்கிறது நல்ல லைன். பட் புதுமுக இயக்குனர் ராகுல் அசோக் வந்து பாத்தீங்கன்னா சரியான திரைக்கதை பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்குது, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்குது. படமும் ரொம்ப லென்த்தா இருக்கு. 2.5 மணி நேரம் ஓடும்போது இயக்குனர் என்ன சொல்ல வந்தாரு, இந்த பொண்ணு கலெக்டரா செயல்படுறத சொல்ல வந்தாரா, இல்ல அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டிவா அந்த சர்வே எடுக்க போறது, அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுக்க போறதுக்கு செகண்ட் ஹாப்ல போறாங்க, அதை தெளிவா சொல்ல வந்தாரா, எதையுமே புதுமுக இயக்குனர் ராகுல் அசோக் வந்து தெளிவா சொல்லல. அதனால வந்து பாத்தீங்கன்னா படம் ஆவரேஜா இருக்கு. நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இந்த வெஞ்சன்ஸ் படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்து, அதாவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.